அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ல் இந்த ஒரு லெசன் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? ஐ திங்க் நிறைய பேர் படிச்சிருக்கவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் பாருங்களேன், இங்கே கோட்டை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி யூனிட் 8, பழைய யூனிட் 8, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய யூனிட் 6ல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த தமிழக வரலாறு அது சம்மந்தமாக கேட்பாங்க. ஸோ அப்போ கோட்டைகள் இது வந்து டைரக்டாக சிலபஸில் இல்லைனாலும் கோட்டைகள் பத்தி உங்களுக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்மளுடைய பண்பாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏன் நிர்வாகத்துல கூட கேட்கலாம், எத்தனை கோட்டையை நிர்வாகம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப ரெண்டையும் வந்து என்ன சொல்லலாம், இந்த எம்படட் மாதிரி வந்து ஒரு சிலது கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ வேலூர் கோட்டை யாரு கொண்டு வந்தா? 16ஆம் நூற்றாண்டுல விஜயநகர மன்னர்களால் கொண்டு வரப்பட்டது. இதுல அகழி மோட் அப்படின்னு இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல கூட அகழினா என்ன, ஓகேங்களா, மோட்டு, இதுவும் வந்து அப்படியே கேட்பாங்க. படையெடுப்பவர்கள் ரெய்டர்ஸ். ஸோ இதையே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினா கேட்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1799, அதாவது 1800க்கு ஒரு வருஷம் முன்னாடி அப்ப இந்த வேலூர் கோட்டை ராணுவ கட்டடக்கலைகளுக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. இரட்டை கோட்டைகளாக உருவாக்கப்பட்டுள்ளது. வெளிப்புற கோட்டைகள், உட்புற கோட்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. ஸோ இந்த தகவல் எல்லாம் வந்து இந்த புக்ல கொடுத்துருக்காங்க. வெளிப்புற கோபுரங்கள் வந்து ஒண்ணு இருக்கும், உட்புற கோபுரங்களை விட தாழ்வா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குமா. ஸோ திப்பு சுல்தானுடைய குடும்பமே வந்து ஆங்கிலேயர்களால் இங்க சிறை வைக்கப்பட்டுருச்சு. 1806ஆம் ஆண்டு வேலூர் கோட்டையில தான் கழகம் நடந்துச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு 1857 சிப்பாய் கழகத்துக்கே ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்ப இந்த மாதிரி 1806 மட்டும் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தகவல் எல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? இது அப்படியே கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, இங்க வேலூர் கோட்டை பத்தி மேலும் சில தகவல்கள். இந்த கோட்டையில் உள்ள முக்கியமான 5 மஹால்கள் கொடுத்துருக்காங்கப்பா. ஹைதர், திப்பு, பேகம், கண்டி, பாதுஷா, இத்தனை மஹால் வந்து உள்ள இருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து உள்ள இருக்கக்கூடிய கோட்டை எதுன்னு கேட்டா என்னன்னு சொல்லுவீங்க? அடுத்தது வேலூர் கோட்டைக்கு புகழ்பெற்ற ஜலகண்டேஸ்வரர் கோவில், தேவாலயம், மசூதி, பல அரசு அலுவலகங்கள், இது அட்மினிஸ்ட்ரேஷன்ல கேட்கலாம்ல. ஸோ அப்ப இங்க பாத்தீங்கன்னா அடுத்தது திண்டுக்கல் கோட்டை. ஸோ திண்டுக்கல் கோட்டை சம்பந்தமாகவும் நிறைய தகவல் கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து பாருங்க, பின்வரும் படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைகளுக்கு அப்படியே ஊட்டி விடுற மாதிரி கொஸ்டின்ஸ்ப்பா. ஓகே, இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை சென்ட் ஜார்ஜ் கோட்டை, இல்லைன்னா புனித ஜார்ஜ் கோட்டை. புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் அமைந்துள்ளது. இக்கோட்டையில் மாநில தலைமைச் செயலகம் செயல்படுகிறது. ஸோ இது நமக்கு தெரிஞ்சதுதான். இருந்தாலும் அடுத்து பாருங்க, திருமயம் கோட்டை எத்தனை பேருக்கு தெரியும்? இது பாறை கல்வெட்டுகளை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு கோட்டை. அதனுடைய அழகு கட்டடக்கலைக்கு புகழ் பெற்றது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டையில இருக்கு. அப்ப கோட்டைகள் கொடுத்து அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டா யாருக்கு தெரியும்? இங்க பாருங்க, இப்ப குரூப் 1ல ஒரு போர் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டாங்களா? தலைக்கோட்டை போர் அந்த மாதிரி கேட்டாங்களா? இப்ப இங்க பாருங்க, திருமயம் கோட்டைக்கு ஊமையன் கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அப்ப ஊமையன் கோட்டை என்று அழைக்கப்படும் கோட்டை எதுன்னே கொஸ்டின் கேட்டா என்ன பண்ணுவீங்க? இது எல்லாமே இங்க பாத்தீங்கன்னா அப்படியே தோண்ட டச்சுக்காரர்கள் தோண்ட கொஸ்டின்ஸா வந்துகிட்டு இருக்குப்பா. செஞ்சிக்கோட்டை, தரங்கம்பாடி கோட்டை, இங்க பாருங்க, தரங்கம்பாடி கோட்டைக்கு டிராங்குபார் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளக்காரன் பேர் வச்சான். சரிவக வடிவத்தில் 3 அறைகளை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது திருமலை நாயக்கர் அரண்மனை கோட்டை. ஸோ அதை பத்தி சொல்லியிருக்காங்க. இங்க எத்தனை திரைப்படம் நடந்திருக்கு. நீசா 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 பாம்பேல ஆரம்பிச்சு எத்தனை படம்ப்பா, ஓகேங்களா, பீமா, லுசுக்கு ஏகப்பட்ட திரைப்படம் சொல்லலாம். ஆறுயிரே மன்னிப்பாயா எத்தனை படம். ஸோ இது கேட்கலாம்ல. அதே மாதிரி இங்க பாருங்க, இப்ப இருக்கக்கூடிய காந்தி மியூசியம், மதுரை காந்தி மியூசியம், இங்க இந்த ஓரத்திலே உட்காந்து எத்தனை பேர் தெரியுமா படிச்சுட்டு இருப்பாங்க டிஎன்பிஎஸ்சிக்கு? நாயக்கர் அரச மரபை சார்ந்த ராணி மங்கம்மாளின் கோடைகால இல்லமாக தமுக்கம் அரண்மனை இருந்துச்சு. அதைத்தான் இப்ப வந்து காந்தி மியூசியம்னு சொல்றாங்க. இப்ப இங்க பாருங்க, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்ப இதெல்லாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஈஸிப்பா. அதே மாதிரி இந்த கோட்டை பாருங்க, இப்ப 3 Idiots, சாரி மன்னிக்கணும், நண்பன் அப்படிங்கிற படத்துல ஒரு கோட்டை காமிச்சிருப்பாங்கல்ல, எஸ்ஜே சூர்யா இருக்கிற மாதிரி, அது இதுதான்ப்பா. எத்தனையோ தமிழ் படத்துல வந்தது. ஊட்டியில் உள்ள பிரன்கில்சு அரண்மனை மைசூர் அரசர்களுடைய கோடைகால அரண்மனையாக இருந்துச்சான். பிரன்கில்சு பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. ஸோ இப்படி கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஊட்டியில மைசூருக்கும் ஊட்டிக்கும் என்ன ஒரு லிங்க் பாருங்க. தஞ்சாவூர் மராத்திய அரண்மனை எவ்வளவு அழகா வச்சிருக்கிறாங்கல்ல. சரஸ்வதி மஹால். ஸோ இந்த சரஸ்வதி மஹால் இது எல்லாமே பத்மநாபன் அரண்மனைன்னு சொல்லும் போது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க. இந்த அரண்மனை வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கு. பத்மநாபன் கோவில் வந்து திருவனந்தபுரம், இது கன்னியாகுமரியில இருக்கு. கல்குளம் அரண்மனை அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இந்த அரண்மனை பத்தி எல்லாம் கொஸ்டின் கேட்டா என்னப்பா பண்ணுவீங்க? அடுத்தது
அடுத்த கொஸ்டின், அடுத்ததே வந்து உங்களுக்கு இந்த செயல் திட்டம் எல்லாம் இருக்கட்டும், வேளாண்மை பத்தி ஒரு கொடுத்துருப்பாங்கப்பா. வேளாண்மை என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா நிறைய இந்தியாவில் வந்து ஷிஃப்டிங் கல்டிவேஷன்ஸ்ல இருந்து எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. 10th புக்ல இருக்கும்ல, அது சம்பந்தமானதெல்லாம் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு உரித்தானதாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே 5ஆம் வகுப்பு புக்ல இருக்கு. நீங்க போய் பாத்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் புக்ல இது தெளிவா கொடுத்துருக்காங்க. 5ஆம் வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா இருக்கு இந்த சமூக அறிவியல்ல. இந்த பாருங்க, கோட்டைகளும் அரண்மனைகளும் பார்த்தோமா, அடுத்து வேளாண்மை, அடுத்து பாருங்க கல்வி உரிமைகள். ஸோ அதாவது உங்களுக்கு ரைட் டு எஜுகேஷன் சொல்லுவாங்கல்ல, அது சம்பந்தமா இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, அதுலயே வந்து டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டேர்ம், ஓகே, டேர்ம் 2ல வந்து பாத்தீங்கன்னா பண்டைய அகழ்வாராய்ச்சி, கோளம், ஹைட்ரோஸ்பியர், உலகில் உள்ள கண்டங்கள் வேணா உங்களுக்கு எக்ஸப்டா இருக்கலாம். ஏன்னா இது சம்பந்தமா மோஸ்ட்லி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. பட் ஆனா இந்த 1, 2 பத்தி அப்படியே கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பாருங்க, நமது பூமி, வரலாற்றை நோக்கி, நல்ல குடிமகன், வளிமண்டலம், இதெல்லாம் சிலபஸ்ல இருக்குதான்ப்பா. ஸோ இதெல்லாம் அப்படியே கொஸ்டினை கேட்டா என்ன பண்ணுவீங்க? இந்த கொஸ்டின் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் கொஸ்டின் அண்ட் ஆன்சரா. நம்மளுடைய டெலிகிராம்ல அப்படியே நான் உங்களுக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுதுலையுமே பைலிங்குலாவும் கொடுக்குறேன். அதே நேரத்துல இது எல்லாத்தையுமே படிக்கிறதுக்கு எளிமையாக நான் வீடியோவும் செஞ்சு கொடுக்குறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அடுத்து வரக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணியே இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. இது எல்லாமே பொக்கிஷம் மாதிரி இருக்கு. 5th ஸ்டாண்டர்ட் படிக்கணுமா அப்படின்னு கேட்டா நான் இவ்வளவு நேரம் வந்து உங்களை கட்டாயப்படுத்தல. யோசிச்சு பாருங்க இதுல இருந்து எவ்வளவு கேள்வி வரும்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளீஸ் ஃபாலோ கற்பது IAS. அடுத்தடுத்து வீடியோ இது சம்பந்தமா இருக்கு. எளிமையா எப்படி 5th ஸ்டாண்டர்ட் எளிமையா உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.